நாங்கள் பார்த்தீங்கன்னா கேங்காக கிளம்புன கோவா பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டோம். அதை ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க வந்து போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போய் பார்த்துட்டு வந்து இந்த செகண்ட் பார்ட்டுக்குள்ளே வாங்க. அங்கே போயிட்டு ஒரு கேங்காக போனாலே நம்ம வந்து அசல் பண்ணி வெளியே சுற்றுறதுக்கே போதும் ஆகிடும். அதனால் ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சுற்ற ஆரம்பித்தோம். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. மறக்காமல் உங்கள் அன்பு ஷேர் சப்போர்ட் எல்லாமே பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு சப்போர்ட்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேலும் நம்ம பெரிய ரைடு பார்த்திங்கன்னா நம்ம போக முடியுங்க. அப்டேட்டுன்றது வந்து கூடிய சீக்கிரம் கொடுத்துற ஒரு பெரிய ரைடுக்கு. ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்களா நீ மழை அடிக்கிறவங்களா நீ நீங்கள் அடிக்கிறதுங்களா நீ மனமளக்கிறாங்களா நீ உள்ளாமங்களா நீ சூடாரா இல்லாவிட்டால் ரத்தத்து மேகம் இல்லை சேட்டைகள் இல்லாவிட்டால் இல்லை தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை வானில்லை போலே இளமையடா தினம் புதுமையடா அதை அனுபவிடா காலகாலமாக பெருசுங்கடா ரொம்ப பலசுங்கடா நீ காய்ஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க. ஸ்டார்டிங்கே அந்த சாங்லாம் போட்டு வைப்பு பார்த்திங்கன்னா இங்கேருந்தே பசங்க எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் வந்து இது தாங்க சன்னு. இந்த பக்கம் நம்ம சென்னை வந்து இந்த சன் இருக்குல்ல அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இறங்குங்க. அந்த பில்டிங்ஸ்லாம் தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா பீச் பக்கம் வந்து வந்துட்டோம். கைஸ் உங்களுக்கு எல்லோரும் ஒரு டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இவன் கோவாவுக்கு போகிறேன்னு இந்த மாதிரி மலை பக்கம் ஏதோ சுற்றிட்டுருக்கான் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருந்ததுன்னா எனக்கும் இந்த மாதிரி தாங்க ஸ்டார்டிங்கில் இருந்தது ஃபஸ்ட் டைம் நான் வரும்போது. ஆனால் இது வந்து ஒரு பக்கம் சைடு பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் ஃபுல்லாக மலை அந்த மாதிரி பீஸாக இருக்கும். இன்னொரு பக்கம் சைடு தான் வந்து வைப்பு அதெல்லாமே இருக்கும். அதுதாங்க நார்த் கோவா அந்த சைடு. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க வெளிநாட்டில் இருக்க பிரிட்ஜஸ் மாரி நம்ம கோவாலேயோ அதுவும் நம்ம இந்தியாவிலையும் இருக்குங்க. செம்ம ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு. ஸோ நம்ம டீம் தான் அங்கே நின்றுட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே அப்படியே இந்த கடல் வியூவை பாருங்கள். ஸோ அப்படியே டீம் இங்கே தான் நிற்கிறாங்க. நம்ம போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். கைஸ் நம்ம டிவியில எல்லாம் பார்ப்போம்ல, இங்கே பாருங்க அப்படியே அந்தரத்தில் பார்க்குற மாரி இருக்குது பிரிட்ஜு. நான் அப்போ வர டைமில் பார்த்தீங்கன்னா இது கட்டிட்டு இருந்தாங்க, இதுக்கு மேலே விடவே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து இந்த பிரிட்ஜ் மேலே போகிறோம். என்ன ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு கோவா? சொல்லுங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ வந்து பனாஜி அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்கோம். அதான் பைபாஸில் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான பைபாஸ். இன்னொரு பிரிட்ஜ் வந்து வருது பாருங்க. இங்கே இது கரெக்டாக வந்து அப்படியே நார்த்துக்கு போகிற ரூட் இது பைபாஸு. ஸோ வியூ எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் நார்த்து சைடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பனாஜியோட சிட்டி. ஸோ இதோ தெரியுதா, இது தாங்க இது. நீங்கள் கசினோ அந்த மாதிரி வைப் பண்ணணுன்னா இந்த இடத்துக்கு தான் வரணும். ஏன்னா இங்கே தான் வந்து இந்த போட்டிங் ஸோ ஷிப்பு பார்த்திங்கன்னா அதிலே கடலில் மிதக்க விட்ருப்பாங்க. அதில் தான் வைப்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா இங்கே தான் வரணும். இங்கே தான் நிறைய கெசினோஸு பெரிய பெரிய கெசினோஸ்லாம் இங்கே தான் இருக்குது. அதேமாரியே ஒரு ஹைட்டான பிரிட்ஜை தான் க்ராஸ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். கைஸ் டைம் கரெக்டாக வந்து 8:55 ஆகுதுங்க. நாங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ பாகாவில் என்ட்ரி உள்ளே இப்போ தாங்க நிறைய டீலாம் வாங்கி குடிச்சிருக்கோம். டீ ஜூஸு நிறைய பற்றிலாம் வாங்கணும். ஜூஸ் கடைங்க வந்து நிறையவே இங்கே இருக்குங்க. அதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு. ரேட்டும் வந்து கம்மி. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் ஜூஸஸ்லாம் விரும்புகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜூஸஸ் வந்து குடிக்கலாம். இதுதான் வந்து பாகா சிட்டி. இந்த ரோடு எல்லாமே வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா செம வைப்ஸாக இருக்கும். அதேமாரி பீச் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம பிளான் பண்ணிட்டு வந்து ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி வந்துடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சிட்டி மாரியே தான் இருக்கும் இங்கேயும் ஃபுல்லாக. ஆனால் வந்து அந்த வைப் எல்லாமே ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே போவோம். இப்போ நேராக நாங்கள் போய்ட்டு ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பிளானை வந்து எங்கெங்கே போகிறோன்றதை நான் சொல்கிறேன். கைஸ் டைம் கரெக்டாக வந்து 2:30 மணி ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே வந்து பார்க்க போகிறோம். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டாச்சு மத்தியானம். ஸோ இங்கே வந்து நம்ம
கேலங்கட் அதான் பாகா கேலங்கட் எல்லாமே 1 கிலோமீட்டர் வித்தியாசம் தாங்க. அதில் வந்து கொஞ்சம் அவுட்டரில் வெளியே ஒரு ரோடு பார்த்திங்கன்னா வரும். அந்த ரோட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு பீப்புள் நம்ம அண்ணாங்க வந்து இங்கே இருக்காங்கங்க, சென்னையில் இருக்கவங்க போல். அவங்க இங்கே வந்து கடை வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தமிழ்நாடு ஃபுட்டு வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டு வராங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த கடை நேமை போடுறேன். நீங்கள் இங்கே வந்தாலும் அந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நேராக ஃபஸ்ட்டு ஸ்பாட் ஒரு ஃபோர்ட்டுக்கு தாங்க போகிறோம். நாங்கள் காலையில் வந்துட்டு ஒரு மணி நேரம் எல்லாருமே டப்புன்னு குளிச்சுட்டு கிளம்பலான்னு ஒரு பிளானை வச்சுட்டு வந்தோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ரூம்லேயே டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நேராக ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே இந்த டைமிங் தான் போகிறோம். 8 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 19 நிமிஷத்தில் வந்து ரீச் ஆகிடுவாங்க. இதுதான் நம்ம கோவாவோட வியூ, மார்னிங் வியூ. இதுதான் மத்தியானம் வியூ. ஃபுல்லாக வந்து கோகனட் ட்ரீஸாக தாங்க இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் வந்து செட்டிங்காக இந்த காரை பிடிச்சிட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் அவங்க வந்து அந்த காரில் வந்துட்டுருக்காங்க. இது வந்து ரெண்டில் தான் நாங்கள் வந்து இங்கே வந்து வாங்கினோம். பரவாயில்ல, ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்குது. நேராக இது ரூட் சொல்ல ஸ்ட்ரைட். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோங்க. இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. ஸோ இது வந்து அப்படியே ஒரு மலை மேலே தான் இருக்கும், சின்ன மலை தான். அது மேலே வந்து ஃபோர்ட் வந்து இருக்கவங்க அமைஞ்சிருக்கும். நம்ம இப்போது அந்த மலை மேலே தான் போயிட்டுருக்கோம். அப்படியே பொறுமையாக வந்து ஏறுங்க. ஸ்லோப்பாக தான் ஏறும், ரொம்ப அப்படி செங்குத்தாலாம் ஏறாது. மலையில் அவ்வளோ போகிற மாதிரியே ஃபீல் இருக்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். இங்கே ஒரு லேக்கும் வந்து வரோங்க, நான் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. அங்கே வந்து போட்டிங் போகிறவங்க வந்து அந்த லேக்கில் போகலாம். ஆனால் அந்த லேக்கும் அப்படியே போய் கடலில் தான் சேருது போல். ஸோ அதை இங்கே தான் அந்த லேக்கு, நான் சொன்ன லேக்கு. இங்கே போட்டிங் வந்து இருக்குங்க. நீங்கள் வந்து இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா அடித்து பேசிட்டு வேணால் நீங்கள் வாங்கலாம், கம்மி பண்ணலாம். ஸோ அடிச்சுன்னா அவங்கள கிடிச்சிட போகிறீங்க. ஸோ அதான் நின்றுட்டே இவ்வளோ பண்ணுங்க அவ்வளோ பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா கம்மி பண்ணுவாங்க. இதுதான் அந்த போட்டிங் பிளேஸ். ஸோ இப்போது மலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு பெண்டு தான், இப்படி அப்படியே மேலே ஏறும். போயிட்டு இப்படி ரைட் எடுத்தானே நேராக வந்து போக ஆரம்பிச்சிருவோம். இந்த மலைக்கு பக்கத்துலேயே வந்து பீச்சுங்க. அதுதான் இந்த பிளேஸுக்கே ஹைலைட்டு. அதனால தான் உங்களுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் போய் காட்டணும் அப்படின்னு வந்து இந்த பிளேஸை சூஸ் பண்ணிட்டு போனோம். இங்கே மரம்லாம் சைடில் இருக்கனால தெரியல. மேலே போய்ட்டு அந்த வியூவை காட்டுற பாருங்க. அப்படியே மலை கீழே பார்த்தீங்கன்னா கடலுங்க. அவ்வளோ அற்புதமாக இந்த பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து ஒரு மியூசியம்ங்க. இதோ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது. நம்ம இப்போ வந்து ரைட் எடுக்கணும். மேலேயே வந்து இந்த ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் தான் இந்த ஃபோர்ட் வந்து. ஃபோர்ட்டோட நேம் என்னென்னா அகோர்டா அப்படின்னு வந்து இந்த ஃபோர்ட்டோட நேம்ங்க. சரி, ஓகே, அங்கே போய்ட்டு வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு அடர்ந்த காட்டு உள்ளே போயிட்டுருக்கோங்க. அடர்ந்த காட்டுலாம் இல்லை. ஸோ இந்த ஸ்பாட் மேலே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம், ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஒரு ஃபாரஸ்ட் உள்ள இருக்க ஃபீல் தான் இந்த ஏரியா கொடுக்கும். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இது அகோரா ஃபோர்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே தான் பார்க்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அது அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் தான் போய்ட்டு டிக்கெட் எடுக்கணும். அதான் கவுண்ட்ரு. அங்கே டிக்கெட் எடுத்து நேராக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போனோங்க. ஸோ வந்து இந்த வழியாக போயிட்டு அது தெரியுதா, அதுதான் போட்டு அங்கே தான் போனோம். இப்போது டிக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோங்க. ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா வாங்குறாங்க. ஸோ வந்து இது கவர்மெண்ட்டோட பில்லு தான். அதனால் வந்து நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு வாங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா இந்த வியூவை பார்க்க போகலாம். ஸோ கைஸ், ஃபோர்ட்டோட வியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா. அங்கே வந்து நேராக அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ அதுதான் கடல் கிட்ட வரைக்கும் போவோம். அங்கேருந்து நான் இது காட்டுறேன் பாருங்க, வியூ எப்படி இருக்கும் மட்டும் பாருங்களேன். ஸோ இதில் உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் போல். இப்போ ஆனால் தண்ணி சுத்தமாக இல்லைங்க. இந்த crocodile விட்டுருப்பாங்களா, அந்த காலத்தில் போர்லாம் வரும்ல. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து யாரும் ஏற முடியாத அளவு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த கம்பிலாம் போட்டிருக்காங்க போல். சரி, என்ட்ரி இது தாங்க. ஸோ இதுதாங்க ஃபோர்ட்டு. போன வாட்டியாக தான் மேலெல்லாம் வந்து ஃபன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தோம். ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஓடிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நேராக அங்கே போய்ட்டு அங்கே தான் பீச் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கைஸ், இதுதாங்க வியூ.
அப்படியே மலை பார்த்தீங்கன்னா கீழே. இதில் வந்து ஃபோட்டோ வந்து கற்றுக்கிறேன் பாரு. ஆமாம் 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 செம்மையா இருக்குது. இது காட்டினியா காமிச்சனா? ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிட்டோங்க. ஸோ பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து நம்ம தமிழ் கேங்கு பசங்க பார்த்தீங்கன்னா வந்துருந்தாங்க. அவங்களுடைய ஜாலியாக வந்து ஃபுல்லாக வீடியோஸ்லாம் எடுத்து ஃபன்ஸாக இருந்தது. டவுன் அந்த மலை கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோடு வந்து இறங்குது. அது வழியாக கீழே போனால் தான் இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா இருக்குது. வண்டி வரதுக்கு ஒரு டோக்கன், இன்னொரு டோக்கன். இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அதை பற்றிங்களா மியூசியம் தெரியுது, அதுதான் மியூசியமு. ஸோ இப்போ கீழே போய்ட்டு அப்படியே சும்மா இந்த கடலை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த கீழோட வியூவை பார்த்துக்கோங்க. இல்லை எங்கே பார்த்தீங்களா ஜாலியாக படுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து எடுத்துன்னு தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஸோ இது வந்து ஃபோட்டோ கீழே சும்மா ஒரு பிளேஸ் தாங்க. வந்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சோம். அங்கே வந்து மியூசியம் என்ன ஆச்சுன்னா வந்து புதுசாக ரெனோவேஷன் பண்ணுறாங்க போல். அதனால் வந்து நாங்கள் வந்து உள்ளே போகலாங்க. ஏன்னா இப்போது வெளியே இருந்து மட்டும் அந்த மியூசியமை பார்த்துட்டு ஸோ நாங்கள் வந்து இப்போ நேராக அடுத்தது ஒரு இடத்துக்கு தான் போகிறோம், பீச்சுக்கு. இப்போ வந்து அந்த கீழே வந்து பார்க்க முடியலங்க மியூசியமை. அதை முடிச்சுட்டு சரி நம்ம அங்கேருந்தே பார்த்து முடிச்சுட்டு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா கேண்டோலம் அப்படின்ற ஒரு பீச்சு, கேலங்கட் பீச் பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ நேராக அங்கே தான் போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து என்னென்னா நம்ம இந்த ஃபன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த இடம் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே போய் அங்கே போய் விசாரிச்சுட்டு நேராக வந்து நம்ம இப்போ அங்கே போய் சுற்றி பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து வந்துட்டோங்க. இதுதான் பீச்சோட என்ட்ரன்ஸு. எல்லா பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ பார்த்தீங்களா ரோடு, அதேமாதிரி வந்து இங்கே என்ட்ரன்ஸ் எல்லாமே ஒரு சூப்பராக ஒரு டெக்கரேஷனோட பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடக்குது. இவன் பார்த்தீங்கன்னா யூரோ ஸ்கேமுக்கு தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பார்ட்டி பண்ணுற ஏரியா வந்துடுச்சு. இங்கெல்லாம் ஜூஸஸ் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து பார்ட்டி பண்ணுவாங்க. வருவீங்க பீச்சில் பார்த்தீங்கன்னா சாமா கூட்டம் வருதுங்க. ஃப்ரைடேவே இந்த கூட்டம் இருக்குங்க. சாட்டர்டே எந்த கூட்டம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் வர ட்ரை பண்ணுங்கள். இந்தமாரி இந்த கொடை அடியில் இந்தமாரி பத்துட்டு இருக்க இடம்லாம் வந்து நிறையவே ஸ்கேம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசுங்க. அது ஒரு பெட்டே வந்து 1000 ரூபாய் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்லிட்டோம், இல்லை நாங்கள் மண்ணில் உட்காந்துட்டு இந்த வியூவை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சன் பார்த்தீங்கன்னா செட் ஆக போகுது. வலி ப்ரோ, வலி நல்லா வலி முடியலையா? சுத்தமாக பார்த்தீங்கன்னா நவர்லங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டாங்க.
கைஸ் இப்போ வந்து நம்ம பீச் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ பார்த்து முடிச்சுட்டு வந்து போய் வண்டி இப்போ போய் எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் லைட்டாக ஆகிட்டு வந்து நேராக பார்த்தீங்கன்னா பாகா பீச் தான் போக போகிறோம். ஸோ பாகா தான் வந்து கிட்டத்தட்ட கோவானாலே பாகா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இப்போ வந்து போகிறோம் கைஸ். நேராக அங்கே போயிட்டு என்ன ஏதுன்றதை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஓகே கைஸ், வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது எங்கெங்கே போகிறோன்றது வந்து அடுத்த வீடியோவில் வரும். நாங்கள் வந்து நார்த்து கோவா மட்டும் தாங்க சுற்றி பார்த்தோம். இந்த ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தோம். ஸோ நார்த்து கோவா தான் சுற்றி பார்த்தோம். அது முடிஞ்சாலும் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நிறைய அங்கே அனுபவத்தையும் நான் வந்து நடுவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பேசியே நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் அன்பு ஷேர் சப்போர்ட் எல்லாமே வழக்கம் போல் சொல்கிறது தான் கொடுத்துருங்க. ஓகே டாட்டா வரட்டா.